மேல இப்படி ரோமங்கள் வருதா? டீனேஜ்ல இருக்க பல பெண்களுக்கு இருக்க பொதுவான பிரச்சனையே முகம், கை, கால்ல முடி வளர்றது. முடி வளர்ச்சி இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனா முகத்திலையும் உதட்டுக்கு மேல வர ரோமம் பெண்களுக்கு பெரிய மனவேதனையை கொடுத்துடும். எவ்வளவுதான் ரிமூவ் பண்ணாலும் வளர்ந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு பெரும்பாலும் எண்ணெய் பசை உள்ள சருமத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தினாலே ரோம வளர்ச்சி குறையும். அந்த ரோம பிரச்சனைக்கு ஒரு பொடியை வீட்டுல தயாரிச்சு பயன்படுத்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: குப்பை மேனி கீரை 100 கிராம், கோரைக்கிழங்கு 100 கிராம், வேப்பந்தளிர் 20 கிராம், வெட்டி வேர் 50 கிராம். இந்த பொருட்களை நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம். நல்ல பொடி பண்ணி வச்சுக்கணும். டெய்லி குளிக்கும் போது இந்த பொடியை முகம் மற்றும் உடல்ல பூசி குளிக்கணும். இந்த பொடி அதிகப்படியான எண்ணெய் பசைய உறிஞ்சிடும். குப்பை மீனி முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவும். இந்த பொடியை பெண் பிள்ளைகளுக்கு 9 வயதுல இருந்தே பயன்படுத்தி வந்தா வயசுக்கு வர பருவத்துல தேவையற்ற இடத்துல முடிகள் வளராது. நிறைய பேரு இதுக்கு மஞ்சள் பூசி வராங்க. ஆனா மஞ்சள் முடி அதிகமாகாம தடுக்கும், தவிர முடி வளர்ச்சியை தடுக்காது. மஞ்சள் எண்ணெய் பசையை போக்கும், ஆனா சருமத்தை வறண்டு போக செஞ்சிடும். அதனால மஞ்சள் போட தேவையில்லை. அப்படி மஞ்சள் போடணும்னா கஸ்தூரி மஞ்சளை தூளாக்கி குளிக்கலாம். முடி வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு பார தொல்லையும் இருக்கும். அதனால இவங்க நிறைய தண்ணீர் குடிக்கிறது அவசியம். அடிக்கடி முகத்தை கழுவிட்டு வர்றதும் நல்லது. அதோட வெள்ளரிக்காய், பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை அதிகமா உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க.